Good evening, student. I am B. Madhayan, botany teacher, Swami Vivekananda Metric Higher Secondary School, Elambillai, Salem district. ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்டர் 7 ஈகோ சிஸ்டம் இதை ஃபுல்லாகவே பார்த்தோம். ஃபுல் டீட்டெயிலாக அதை பற்றி எல்லாமே நம்ம லாஸ்ட் வீடியோஸில் எல்லாமே இருக்கும். ஸோ அதை நல்லா தெளிவாக படிச்சுருங்க. ஸோ அடுத்து ஒரு நியூ டாபிக் சாப்டர் 8 ஓகேங்களா, என்ன அப்படின்னு, அதாவது பிளான்ட் ஈக்காலஜிலே வந்து இன்னொரு நியூ டாபிக் சாப்டர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் இஷ்யூஸ். ஓகேங்களா, அது என்ன என்விரான்மெண்டல் இஷ்யூ அப்படின்னு பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ நாம் இருக்கக்கூடிய அந்த எர்த் பூமி இருக்குது அப்படின்னா அதில் வந்து என்விரான்மெண்டலில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது, அது எப்படிலாம் வரும், ஸோ அதை எப்படியெல்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் தான் இந்த சாப்டரில் வந்து இருக்குது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு சாப்டர் தான். ஸோ என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் ஓகேங்களா, இது எப்படி இன்னொரு விதத்தில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நவ்டேஸ் ஸ்டூடெண்ட்டு ஓகேங்களா, அதாவது நவ்டேஸ் ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி ஷுட் பி அப்சர்வ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த என்விரான்மெண்டல் ப்ராப்ளம் ஆஃப் தேர் சரௌண்டிங் ஏரியா. ஓகேங்களா, அதாவது லோக்கல்லையும் சரி, நேஷ்னல்லையும் சரி, இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் சரி. ஓகேங்களா, ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதை அப்சர்வ் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். என்னென்ன ப்ராப்ளம் வருது, வாட் ஆர் த என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் தட் டேக் பிளேஸ் இன் த சரௌண்டிங் ஏரியா அப்படிங்கிறது. எப்போ அப்படின்னா ஆஃப்டர் த அண்டர்ஸ்டாண்டிங் த ஈகோசிஸ்டம். ஓகேங்களா, ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஈகோசிஸ்டம் இன் என்டையர் வேர்ல்டு லெவல்ஸ். ஓகேங்களா, ஸோ நம்ம வேர்ல்டில் ஈகோசிஸ்டத்தை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக அதனுடைய ஸ்ட்ரக்சர் சரி, ஃபங்க்ஷன்ஸ் சரி, இதெல்லாம் ஸ்டடி பண்ணதுக்கப்புறமேட்டு டெஃபினெட்லி நவ்டே ஸ்டூடெண்ட்ஸ் அப்சர்வ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த வாட் ஆர் த என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் தட் டேக் பிளேஸ் இன் த சரௌண்டிங் ஏரியா, அதாவது லோக்கல், நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவல். ஓகேங்களா, என்னென்ன என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, நடக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக அவங்க அப்சர்வ் பண்ணி ஆகணும். அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, ஸோ என்னென்ன என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ், வாட் ஆர் த என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் ஆர் வாட் ஆர் த என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் ஓகேங்களா டேக் பிளேஸ் இந்த என்டையர் வேர்ல்டு லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஓவர் பாப்புலேஷன். ஓகேங்களா, மக்கள் தொகை, அதாவது வந்து நம்பர் ஆஃப் பீப்புள் ஆர் இன்க்ரீஸ்டு. ஓகேங்களா, ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறது, அதுதான் ஓவர் பாப்புலேஷன் சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் இஷ்யூ. ஓகேங்களா, ஹெல்த் ப்ராப்ளம், நமக்கு பாடியில் வந்து உடம்புல என்னென்ன பிரச்சனை வருது அது அப்படிங்கிறது. த தேர்ட் ஒன் இஸ் வேஸ்ட்டு டிஸ்போசல். ஓகேங்களா, ஸோ நம்ம நிறைய வேஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஈகோசிஸ்டம் என்விரான்மெண்டலில் தான் நம்ம ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் வேஸ்ட்டு டிஸ்போசல், இதுவும் வந்து என்விரான்மெண்டல் ப்ராப்ளம் தான். ஆல் டைப் ஆஃப் பொல்யூஷன். ஓகேங்களா, பொல்யூஷன் உங்களுக்கே தெரியும், அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா, வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதனுடைய பொல்யூஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் தான். அதே மாதிரி க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். ஓகேங்களா, ஸோ க்ரீன் ஹவுஸ் கேஸ், க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்டுன்னு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா, ஸோ க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஸோ அட்மாஸ்பியரில் வந்து டெம்பரேச்சர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது. ஓகேங்களா, ஸோ இப்போ கூட நம்ம சம்மர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுதான் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு சொல்லுவோம். அதுக்கு காரணமான க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். ஓகேங்களா, இதுவும் ஒரு என்விரான்மெண்டல் இஷ்யூ தான், ப்ராப்ளம் தான். அதே மாதிரி ஓசோன் டிப்ளேஷன். ஓகேங்களா, ஓசோன் டிப்ளேஷன்னா ஓசோன் லேயர்னுடைய இதில் அங்கங்கே ஹோல்ஸ் மாதிரி விழுவுறது. ஓகேங்களா, அது குறைய ஆரம்பிக்கிறது, ஓசோன் லேயர் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஓகேங்களா, அங்கங்கே ஓட்டை விழுந்துருச்சு அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதுதான் ஓசோன் டிப்ளேஷன். அதே மாதிரி வாட்டர், எனர்ஜி அண்டு ஃபுட் ஸ்கேர்சிட்டி. ஓகேங்களா, ஸோ ஸ்கேர்சிட்டி அப்படின்னா பத்தாமல் இருக்கிறது, ரொம்ப கம்மியாக கிடைக்கிறது. ஓகேங்களா, ஸோ அதனுடைய இது வந்து ரெடியூஸ் ஆகிறது. ஓகேங்களா, வாட்டரும் சரி, எனர்ஜியும் சரி, ஃபுட்டும் சரி. இப்போ வந்து ஓவர் பாப்புலேஷன் இருக்கிறனால எல்லாத்துக்குமே வாட்டர் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேர்சிட்டி கண்டிப்பாக இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி ஃபுட் ஸ்கேர்சிட்டியும் இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி டீஃபாரஸ்டேஷன். ஓகேங்களா, ஸோ டீஃபாரஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடு எல்லாத்தையுமே அழிக்கிறது. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாம் நிறையா காடு எல்லாமே, மரத்தை எல்லாமே வெட்டிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஸோ அந்த காடுனுடைய லெவல் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிட்டே வருது, அதுதான் டீஃபாரஸ்டேஷன் சொல்கிறோம். அதே மாதிரி கிளைமேட் சேஞ்சஸ். ஓகேங்களா, கிளைமேட் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகுறது, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் தான். ஓகேங்களா, அதே மாதிரி இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் அர்பனைசேஷன்ஸ் இம்பேக்ட். ஓகேங்களா, இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னா ஃபேக்ட்ரிஸ் நிறைய கட்டுறது. ஓகேங்களா, ஃபேக்ட்ரி வந்து நிறைய நம்ம கட்டுறதும் சரி. அதே மாதிரி அர்பனைசேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வில்லேஜ்லேருந்து டவுன் சைடு போகிறது. ஓகேங்களா, சிட்டி சைடு போகிறது.
இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியில் போய் வீடு கட்டிட்டு செட்டில் ஆகிறது தான் பார்க்குறோம். ஸோ ஓகே அதனால் அந்த வில்லேஜ் லெவல் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகிட்டே போகிறது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் தான். ஓகேங்களா, அதாவது என்விரான்மெண்டல் இஷ்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு தான் இந்த டாபிக் இருக்குது. ஸோ இந்த என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாமே என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாமே எப்படி நடக்கும், இது எப்படி வந்து குறைக்கிறது, இதனால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இந்த டீட்டெயில்ஸாக இதில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதை வந்து ஒரு 2 more கொஷின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ வாட் ஆர் த என்விரான்மெண்டல் இஷ்யூ ஆர் வாட் ஆர் த என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ், ஓகேங்களா, இன் அவர் வேர்ல்டு லெவல். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஓவர் பாப்புலேஷன். ஓகேங்களா, அடுத்தது ஹெல்த் இஷ்யூ, வாட்டர் வேஸ்ட் டிஸ்போசல், தென் ஆல் டைப் ஆஃப் த பொல்யூஷன், க்ரீன் ஹவுஸ் கேஸஸ், அடுத்து ஓசோன் டெப்ளீஷன், வாட்டர் எனர்ஜி ஃபுட் ஸ்கேர்சிட்டி, அடுத்து டீஃபாரஸ்டேஷன், அடுத்து கிளைமேட் சேஞ்சஸ், த லாஸ்ட் ஒன் இஸ் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் அர்பனைசேஷன்ஸ் இம்பேக்ட். ஓகேங்களா, ஸோ இது ரெண்டாமே சேர்த்து ஒரு 2 more கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த என்விரான்மெண்டல் இஷ்யூன்னு சொல்கிறேன். ஓகேங்களா, என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் சொன்னேன். Environmental issue is nothing but it is the most important one problems and also harmful effect. That problem and harmful effect are created by human and mindful activities. ஓகேங்களா, இது எல்லாமே எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நேச்சுரலாக நடக்காது, எல்லாமே ஹியூமன் ஆக்டிவிட்டினால தான். அதுவும் அன்மைண்ட்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ், கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்ம பண்ணக்கூடிய தப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸுக்கு ரொம்பவே காரணம். ஓகேங்களா, ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ த என்விரான்மெண்டல் இஷ்யூ இஸ் நத்திங் பட் இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஆல்சோ harmful effect. That problem and harmful effect are created by human unmindful activities. ஓகேங்களா, and also that environmental problems are created by over utilization of valuable resources of the nature or environment. ஓகேங்களா, ஸோ இந்த நேச்சுரலையும் சரி என்விரான்மெண்ட்லையும் சரி இந்த வேல்யூபிள் ரிசோர்ஸை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஓகேங்களா, ஸோ நேச்சுரலுடைய வேல்யூபிள் ரிசோர்ஸ் அப்படின்னா பார்த்திங்கன்னா எது சொல்லலாம் அப்படின்னா இப்போ வாட்டர் சொல்லலாம், ஃபாரஸ்ட்டு சொல்லலாம். இந்த மாதிரியான வேல்யூபிள் ரிசோர்ஸ்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண அது எங்கே கடைசியில் கொண்டு போய் விடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் தான் க்ரியேட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ த என்விரான்மெண்டல் இஷ்யூ இஸ் நத்திங் பட் தட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் அண்ட் ஆல்சோ harmful effect it created by human unmindful activities and also over utilization of valuable resources of the nature or environmental conditions. ஓகேங்களா, ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி த ஸ்டூடெண்ட்டு, இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா த ஸ்டூடெண்ட் நாட் ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட் த என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ், வெறும் அந்த என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிறதுனாலையோ அது எப்படி நடக்குது அப்படிங்கிறதுனால புரிஞ்சுக்கிறதுனால மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ த ஸ்டூடெண்ட் நாட் ஓன்லி அண்டர்ஸ்டாண்ட் த என்விரான்மெண்டல் இஷ்யூ ஆர் ப்ராப்ளம், ஆல்சோ ஃபைண்ட் த சொல்யூஷன் டு ரெக்டிஃபை தட் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் ஆர் ரிடியூஸ் தட் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா, தெரிஞ்சுக்கிறதோடு நிறுத்தாமல் அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், வாட் ஆர் த சொல்யூஷன் ஃபார் ரெக்டிஃபை தட் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஆல்சோ வாட் ஆர் த சொல்யூஷன் ஃபார் ரெடியூஸ் தட் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா, அதை எப்படி குறைக்கிறது, சரி அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, அதை பற்றியும் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ அதுதான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. ஸோ த என்விரான்மெண்டல் இஷ்யூ இஸ் நத்திங் பட் தட் இஸ் ஒன் ப்ராப்ளம் அண்ட் ஆல்சோ harmful effect it created by human unmindful activities and also it created by over utilization of valuable resources of the nature or environment. ஓகேங்களா, ஸோ இப்போ ஸ்டூடெண்ட் பொறுத்த வரைக்கும் இதை எப்படி இந்த சொல்யூஷன் எப்படி சொல்யூஷன், இதுக்கு என்ன சொல்யூஷன், ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக அந்த சொல்யூஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ் இன் த என்டையர் வேர்ல்டு லெவல், ஓகேங்களா, அக்ரி சம்திங், ஓகேங்களா, ரெக்வயர் ஃபார் ரெடியூஸ் தட் என்விரான்மெண்டல் இஷ்யூ ஆர் ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா, ஸோ நிறைய கண்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா அக்ரி, அதாவது அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இதுக்கு தேவை, இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒன்று தேவை அப்படின்னு நிறைய கண்ட்ரிஸ் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் இன் த என்டையர் வேர்ல்டு லெவல் அக்செப்டட் சம்திங் ஆர் ரெக்வயர் ஃபார் ரெடியூஸ் த என்விரான்மெண்டல் இஷ்யூ ஆர் ப்ராப்ளம்ஸ். ஸோ ஃபார் தட் பர்போஸ் மெனி குளோபல் சமிட்ஸ், ஓகேங்களா, ஸோ சமிட்ஸ், குளோபல் சமிட்ஸ் அப்படின்னா மாநாடு, சமிட்ஸ்னால் மாநாடுன்னு சொல்லலாம். கான்ஃபரன்ஸ், ஓகேங்களா,
கான்ஃபரன்ஸ்னால் கலந்தாய்வு, அப்படியே எல்லோரும் கூட்டமாக சேர்ந்து உட்காந்து பேசுகிறது. அண்ட் ஆல்சோ கன்வென்ஷன். ஓகே, கன்வென்ஷன்னா மீட்டிங். ஓகேங்களா, ரெகுலர்லி கண்டக்டட் பை த யுனைடெட் நேஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ அதிகமாக இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்விரான்மெண்டல் இஷ்யூ ப்ராப்ளம் வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குது, ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஃபார் தட் பர்போஸ் மெனி குளோபல் சமிட், கான்ஃபரன்ஸ் அண்ட் ஆல்சோ கன்வென்ஷன் ஆர் ரெகுலர்லி கண்டக்டட் பை த யுனைடெட் நேஷன்ஸ். ஓகேங்களா, அவங்க ரெகுலராக இதை கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுக்காக ஓவர் த 150 கண்ட்ரீஸ் ஆர் சைனிங் அக்ரிமெண்ட்டு. ஓகேங்களா, ஃபார் ரெடியூஸ் த ஹியூமன் இண்டிவிஜுவல் இஷ்யூஸ். ஓகேங்களா, அதாவது 150க்கும் மேலே இருக்கக்கூடிய நாடு வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த மனுஷனால் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களால் வந்து வரக்கூடிய இந்த பிரச்சனையை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ண கண்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா அரவுண்டு த 150 கண்ட்ரிஸ். ஓகேங்களா, ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. So around 150 countries or more than 150 countries signing in agreement for reduce the or minimize the human induced problem or human induced issues. ஓகேங்களா, அதில் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இதில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக் இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன். டிராஸ்டிக் அப்படின்னா ரொம்ப அதிகமாக, தீவிரமாக அப்படின்னு சொல்லலாம். அதாவது பாப்புலேஷன், ஓவர் பாப்புலேஷன் தான். ஓகேங்களா, ஸோ இஃப் த பாப்புலேஷன் ஆர் இன்க்ரீஸ்டு டெஃபினெட்லி இட் கிரியேட் த டிமாண்ட் ஃபார் த மோர் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த ஃபுட் மெட்டீரியல்ஸ். கண்டிப்பாக பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னாவே அது எதை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமாண்டு தான். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் மெட்டீரியல்ஸுக்கும் சரி, ஃபைபர்ஸுக்கும் சரி, ஃபியூலுக்கும் சரி, இது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக டிமாண்ட் இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே தேவையில்லை. ஓகேங்களா, ஸோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆக ஃபுட் மெட்டீரியல்ஸ்னுடைய டிமாண்ட் வந்து அதிகமாகிட்டே தான் போகும். ஓகேங்களா, அதுதான் இது. So if the population are increased, definitely it create the demand for more productivity of the food materials, fibers and also fuel. ஓகேங்களா, இது கண்டிப்பாக வந்து டிமாண்ட் இருக்க தான் செய்யும். ஓகேங்களா, ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி இட் லீட் டு சம் ஆஃப் த என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் இன் அக்ரிகல்ச்சர், லேண்ட் யூஸ் மாடிஃபிகேஷன், அதாவது லேண்ட் மாடிஃபிகேஷன்ஸ். இதில் எல்லாமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். அக்ரிகல்ச்சராக இருந்தாலும் சரி, லேண்ட் யூஸ் மாடிஃபிகேஷன், அதாவது அக்ரிகல்ச்சராக நம்ம வேறு ஏதாவது அக்ரிகல்ச்சர் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி லேண்டை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ரிசல்ட் இஸ் லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. ஓகேங்களா, ஸோ பயோடைவர்சிட்டி அப்படின்னா உங்களுக்கே தெரியும், உயிர் பன்மைன்னு சொல்லுவோம், உலகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து கம்மியாகிறதும் சரி, அதே மாதிரி லேண்ட் டீக்ரடேஷன்ஸ். ஓகே, டீக்ரடேஷனாக அழியிறது, அதாவது லேண்டு கம்மியாகிட்டே வரும். அதே மாதிரி ரிடக்ஷன் இன் ஃப்ரெஷ் வாட்டர் அவைலபிலிட்டி. ஓகேங்களா, அதாவது நல்ல தண்ணி ஃப்ரெஷ் வாட்டர் கிடைக்கிறதும் லெவல் வந்து குறைஞ்சிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எதனால் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால தான். ஓகேங்களா, ஸோ இஃப் த பாப்புலேஷன் ஆர் இன்க்ரீஸ்டு டெஃபினெட்லி இட் கிரியேட் த டிமாண்ட் ஃபார் மோர் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த ஃபுட் மெட்டீரியல்ஸ், ஃபைபர் அண்ட் ஃபியூல். ஓகேங்களா, அதிகமாக ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதிகப்படுத்தி தான் ஆகணும். ஃபைபர்ஸும் சரி, ஃபியூலும் சரி அதிகப்படுத்தி தான் ஆகணும். ஓகேங்களா, ஸோ டெஃபினெட்லி இட் லீட் டு சம் ஆஃப் த என்விரான்மெண்டல் ப்ராப்ளம் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஆல்சோ மாடிஃபிகேஷன் ஆஃப் த லேண்டு. ஓகேங்களா, ஸோ த ரிசல்ட் இஸ் லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி, லேண்ட் டீக்ரடேஷன் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் அவைலபிலிட்டி இஸ் கம்ப்ளீட்லி ரெடியூஸ்டு. ஓகேங்களா, இதெல்லாமே காரணமாக இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். ஓகேங்களா, இதை ஃபுல்லாக டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். ஸோ க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச் த கிளைமேட்டிக் கண்டிஷன். ஓகேங்களா, ஸோ இட் கிரியேட் த மேன்மேட் குளோபல் வார்மிங். ஓகேங்களா, ஸோ க்ரீன் ஹவுஸ் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரில் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை எதை சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை சேஞ்ச் பண்ணோம். டெஃபினெட்லி இட் காஸ்டு த குளோபல் வார்மிங். ஓகேங்களா, மனுஷன் நம்மளால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குளோபல் வார்மிங்கே வந்து வரத்துக்கு காரணம். ஓகேங்களா, ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இஃப் த பாப்புலேஷன் ஆர் இன்க்ரீஸ்டு டெஃபினெட்லி இட் காஸ்டு த டிமாண்ட் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் த ஃபுட் மெட்டீரியல்ஸ், ஃபைபர் அண்ட் ஆல்சோ ஃபியூல். Definitely it lead to some of the environmental problem in agriculture field and also modification of the land. So result is loss of biodiversity, land degradation and fresh water availability is completely reduced. ஓகேங்களா, அதே மாதிரி green house gases. ஓகேங்களா, so if the greenhouse gases are increased in atmosphere definitely it changed the or alter the climatic conditions. The result is the global warming are created by man.
ஓகேங்களா. ஸோ நம்மளால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குளோபல் வார்மிங் க்ரியேட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்னு சொன்னேன், இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு சொன்னேன். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் என்ன, வாட் ஆர் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அண்டு குளோபல் வார்மிங். ஓகேங்களா. ஸோ அப்படிங்கிறத நம்ம இப்போ ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம படிக்கலாம். ஸோ இது ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் கூட கேட்பாங்க. ஸோ க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னா என்ன, க்ரீன் ஹவுஸ் கேஸ்னால் என்ன, குளோபல் வார்மிங்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இஸ் நத்திங் பட் தட் இஸ் ஒன் ப்ராசஸ். ஓகேங்களா. இது ஒரு ப்ராசஸ் தான். ஸோ த ரேடியண்ட் எனர்ஜி ஆர் ரேடியண்ட் ஹீட் ஆர் ரிலீவ்டு ஃப்ரம் த சன், that radiant heat are absorbed by gases, that gases are take place in atmosphere. ஓகேங்களா. ஸோ தட் கேஸஸ் இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த எர்த்து. ஓகேங்களா. அந்த கேஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேங்களா. அதாவது ரேடியண்ட் ஹீட்டு. ஓகேங்களா. அந்த ரேடியண்ட் ஹீட் எதுலேருந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னா சன்லேருந்து. அந்த ரேடியண்ட் ஹீட்டை யார் அப்சர்வ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸஸ், தட் கேஸஸ் ஆர் டேக் பிளேஸ் இன் அட்மாஸ்பியர். நவ் தட் கேஸ் இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த எர்த். ஓகேங்களா. ஸோ எர்த்தினுடைய டெம்பரேச்சரை அந்த கேஸ் தான் இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேங்களா. ஸோ தட் கேஸ் ஆர் அப்சர்வ் த ஹீட், தட் கேஸ் இஸ் நவுன் ஆஸ் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். ஓகேங்களா. எந்த கேஸ் வந்து அந்த ரேடியண்ட் ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணுதோ அந்த கேஸுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படின்னு பேர். ஓகேங்களா. ஸோ இது ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். ஓகேங்களா. ஸோ க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இஸ் நத்திங் பட் தட் இஸ் த ஒன் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். Now the radiant heat are released from the sun, that radiant heat are absorbed by the gases, that gases are take place in atmosphere, that gases increase the temperature of the earth. ஓகேங்களா. so that gases is known as greenhouse gases. so the example for greenhouse gases is carbon dioxide, அதாவது CO2 சொல்லலாம், மீத்தேன் CH4 சொல்லலாம், நைட்ரஸ் ஆக்சைடு N2O சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. 2 மார்க் கொஷின்ஸ்க்கு இதுவும் கேட்பாங்க. ஓகே, வாட் ஆர் த எக்ஸாம்பிள் ஃபார் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்? கார்பன் டை ஆக்சைடு, CO2, மீத்தேன் CH4, நைட்ரஸ் ஆக்சைடு N2O, and also variety of the manufactured chemicals like a chlorofluorocarbon CFC. ஓகேங்களா. ஸோ நாம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ், அதாவது CFC அப்படின்னு சொல்லுவோம், குளோரோஃப்ளோரோகார்பன். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் தான். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. என்னென்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க, கண்டிப்பாக இது கேட்பாங்க. CO2 கார்பன் டை ஆக்சைடு, CH4 மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு N2O, அண்ட் ஆல்சோ வெரைட்டி ஆஃப் மேனுஃபேக்சர்டு கெமிக்கல்ஸ், அதாவது குளோரோஃப்ளோரோகார்பன் CFC அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் எது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்திங்கன்னா 60% இருக்கும். ஓகேங்களா. ஸோ கார்பன் டை ஆக்சைடு 60%, மீத்தேன் வந்து பார்த்திங்கன்னா CH4 வந்து 20%, அதேமாதிரி CFC குளோரோஃப்ளோரோகார்பன் வந்து பார்த்திங்கன்னா 14%, தென் அதர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6%. ஓகேங்களா. ஸோ இது ஒரு 1 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க, எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது. கார்பன் டை ஆக்சைடு 60%, CH4 20%, CFC 14%, அதர்ஸ் வந்து 6%. ஓகேங்களா. இது நோட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் ஆர் இன்க்ரீஸ் இன் அட்மாஸ்பியர், டெஃபினெட்லி இட் லீட் டு த சம் ஆஃப் த இர்ரிவர்சபிள் சேஞ்சஸ் இன் மேஜர் ஈகோசிஸ்டம் அண்ட் ஆல்சோ கிளைமேட் பேட்டர்ன்ஸ். ஓகேங்களா. அதிகமாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரில் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்னுடைய லெவல் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டெஃபினெட்லி இட் கிரியேட் த இர்ரிவர்சபிள் சேஞ்சஸ். ஏதாவது வந்து சம்மந்தமே இல்லாமல் திருப்பி வேறு மாதிரியான சேஞ்சஸ்லாம் நடக்கும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் ஈகோசிஸ்டம், நாம் இருக்கக்கூடிய ஈகோசிஸ்டம்லேயும் சரி, அண்ட் ஆல்சோ டெஃபினெட்லி இட் சேஞ்சுடு த கிளைமேட்டிக் பேட்டர்ன்ஸ். ஓகேங்களா. கிளைமேட் சேஞ்சஸும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இன் அட்மாஸ்பியர் இட் இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர். ஓகேங்களா. டெஃபினெட்லி இட் அஃபெக்ட் த கோரல் ஈகோசிஸ்டம். ஓகேங்களா. ஸோ அந்த டெம்பரேச்சர் அதிகமாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது எதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரல் ஈகோசிஸ்டம் அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா. ஸோ அந்த கோரல் ஈகோசிஸ்டம்னா உங்களுக்கு தெரியும், பவளப்பாறை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அதாவது கடலில் சைடில் இருக்கிறது அதெல்லாமே ப்ளீச்சிங் மாதிரி ஆகும். எக்ஸாம்பிள் த கோரல் ப்ளீச்சிங். ஓகேங்களா. ஆர் அப்சர்வ் இன் குல்ஃப் ஆஃப் மேனர் த டேக் பிளேஸ் இன் தமிழ்நாடு. ஓகேங்களா. ஸோ அந்த மன்னார் வளைகுடாம்போம் கடல் சைடு அங்கே. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா கோரல் ப்ளீச்சிங்
நல்லாவே தெரியும். அதாவது வெள்ளை வெள்ளைன்னு பாறையெல்லாம் வந்து வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மாஸ்பியரில் இந்த டெம்பரேச்சர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுனால டியூ டு த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ், ஸோ த கோரல் ஈகோசிஸ்டம் இஸ் கம்ப்ளீட்லி அஃபெக்டட். ஓகேங்களா? ஸோ இது ஒன் மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. கோரல் ப்ளீச்சிங் அட் டேக் பிளேஸ் ஆர் அப்சர்வ் இன் குல்ஃப் ஆஃப் மேனர் த டேக் பிளேஸ் இன் தமிழ்நாடு. ஓகேங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஸோ க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் ஓகேங்களா ஆர் ப்ரொடியூஸ்டு பை சம் ஆஃப் த ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். ஓகேங்களா? இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா, ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் நம்ம செய்யக்கூடிய சில தப்புனால தான் இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் வந்து நடக்கும். ஸோ அதான் இந்த சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. 3 மார்க் கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் ஆர் ப்ரொடியூஸ்டு பை சம் ஆஃப் த ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூல். ஓகேங்களா? பர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபியூல் அந்த ஃபாசில் ஃபியூலை வந்து பார்த்திங்கன்னா எரிக்கிறதுனால. ஓகேங்களா? ஸோ இஃப் த ஃபாசில் ஃபியூல் ஆர் பர்னிங் டெஃபினெட்லி இட் ரிலீஸ் த கார்பன் டை ஆக்சைடு அண்ட் CH4. கார்பன் டை ஆக்சைடு அண்ட் மீத்தேன் கண்டிப்பாக டெஃபினட்டாக ரிலீஸ் ஆகும். அப்போ நம்ம வந்து ஃபாசில் ஃபியூலை வந்து பர்ன் பண்ணோம் அப்படின்னா, எரித்தோம் அப்படின்னா அதுலேருந்து என்ன கேஸஸ் ரிலீஸ் ஆகும் அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடும் மீத்தேனும் ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். So if the fossil fuel are burning, definitely it release the carbon dioxide and methane. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, சம் ஆஃப் த சேஞ்சஸ் ஓகேங்களா ஆர் கண்டக்டட் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஆல்சோ அனிமல் ஹஸ்பண்ட்ரி ப்ராக்டிஸ். ஓகேங்களா? நம்ம பழைய மெத்தட் இல்லாமல் நம்ம அக்ரிகல்ச்சர்லேயும் சரி அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படின்னா அந்த நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய அந்த அனிமல்ஸும் சரி. ஓகேங்களா? அதில் ஏதாவது ஒரு புதுசாக சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு மெஷினஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னாவோ, இல்லை கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணுறது, பெஸ்டிசைடு ஃபெர்டிலைசர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இதெல்லாம் சேஞ்சஸ் தான். அந்த காலத்தில் இந்த மாதிரியெல்லாம் இருக்காது. ஸோ வே ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ப்ராக்டிஸ். ஓகே, அதாவது சம் ஆஃப் த சேஞ்சஸ் ஆர் கண்டக்டட் இன் அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் அண்ட் ஆல்சோ அனிமல் ஹஸ்பண்ட்ரி ப்ராக்டிஸ். ஓகேங்களா? புதுசாக நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறது, இதனாலேயும் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் நடக்கும். ஓகேங்களா? தென் அடுத்து தேர்ட் ஒன் இஸ் எலக்ட்ரிக்கல் கேட்ஜெட். ஓகேங்களா? எலக்ட்ரிக்கல் கேட்ஜெட்னால் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே. எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறோம், ஏர் கண்டிஷனர், ஏசி யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் எல்லாம் என்ன கேஸஸ் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CFC அப்படிங்கிற கேஸ் ரிலீஸ் ஆகும். அதாவது குளோரோஃப்ளோரோ கார்பன் அப்படிங்கிற கேஸஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ குளோரோஃப்ளோரோ கார்பன் CFC ஆர் ரிலீஸ்டு ஃப்ரம் சம் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் காட்ஜெட், தட் இஸ் எ ரெஃப்ரிஜரேட்டர் அண்ட் ஆல்சோ ஏர் கண்டிஷனர். ஓகேங்களா? அதாவது ஃப்ரிட்ஜ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஏசி இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த CFC குளோரோஃப்ளோரோ கார்பன் அப்படிங்கிற கேஸஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் வந்து நடக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோர்த் ஒன் இஸ் சம் ஆஃப் த ஃபெர்டிலைசர், தட் இஸ் எ கெமிக்கல் ஃபெர்டிலைசர் ஆர் கண்டினியூஸ்லி யூஸ்ட் இன் அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட். டெஃபினெட்லி தட் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் ஆர் ரிலீஸ் த N2O நைட்ரஸ் ஆக்சைடு. ஓகேங்களா? நம்ம அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர்லாம் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிலிருந்து என்ன ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரஸ் ஆக்சைடு வந்து ரிலீஸ் ஆகும், N2O ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இஃப் த கெமிக்கல் ஃபெர்டிலைசர் ஆர் கண்டினியூஸ்லி யூஸ்ட் இன் அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட், டெஃபினெட்லி தட் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் ரிலீஸ் த N2O. ஓகேங்களா? நைட்ரஸ் ஆக்சைடு. த லாஸ்ட் ஒன் இஸ் த எமிஷன் ஃப்ரம் த ஆட்டோமொபைல்ஸ். ஓகேங்களா? ஸோ எமிஷன் ஃப்ரம் ஆட்டோமொபைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸஸ், அதாவது கார்பன் மோனாக்சைடு, இந்த மாதிரியான கேஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பைக், கார், பஸ்ஸு இதில் எல்லாத்துலேருந்து எது ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் மோனாக்சைடு கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்டுக்கு காரணம். ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக 3 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் வந்து எப்படி ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ், இஃப் த ஃபாசில் ஃபியூல் ஆர் பர்னிங், டெஃபினெட்லி இட் ரிலீஸ் த கார்பன் டை ஆக்சைடு அண்ட் மீத்தேன் CHO. செகண்ட் பாயிண்ட், வே ஆஃப் அக்ரிகல்ச்சர் மெத்தட், அதாவது சம் ஆஃப் த சேஞ்சஸ் ஆர் கண்டக்டட் இன் அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் அண்ட் ஆல்சோ அனிமல் ஹஸ்பண்ட்ரி ப்ராக்டிஸ். தென் தேர்ட் ஒன் இஸ் chlorofluorocarbon, that is a CFC, are released from some of the electrical gadget, that is a refrigerator and also air conditioner. Then fourth one is, some of the chemical fertilizer are continuously used in agricultural field. Definitely that chemical fertilizer release the N2O, nitrous oxide. Then fifth one is
த எமிஷன் ஃப்ரம் ஆட்டோமொபைல்ஸ். ஓகேங்களா. ஸோ எமிஷன் ஃப்ரம் ஆட்டோமொபைல்ஸ் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பைக், கார், இதிலிருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த புகை, இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் மோனாக்சைடு இருக்கும். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்டுக்கு காரணம் தான். ஓகேங்களா. ஸோ இது ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. இதில் அடுத்து குளோபல் வார்மிங், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. டிஃபைன் குளோபல் வார்மிங் ஆர் வாட் இஸ் குளோபல் வார்மிங். ஓகேங்களா அப்படின்னு. ஸோ இஃப் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் ஆர் இன்க்ரீஸ்டு இன் அட்மாஸ்பியர் டெஃபினெட்லி இட் இன்க்ரீஸ் த குளோபல் டெம்பரேச்சர். ஓகேங்களா. அதாவது க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்னுடைய கான்சன்ட்ரேஷன் அட்மாஸ்பியரில் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த குளோபல் டெம்பரேச்சர், நாம் இருக்கக்கூடிய இந்த பூமியோட டெம்பரேச்சர் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ தட் ப்ராசஸ் இஸ் நவுன் ஆஸ் குளோபல் வார்மிங். ஓகேங்களா. ஸோ 2 மார்க் இல்லைன்னா 3 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இஃப் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் ஆர் இன்க்ரீஸ்டு டெஃபினெட்லி இட் இன்க்ரீஸ் த குளோபல் டெம்பரேச்சர் தட் இஸ் ஹையஸ்ட் இன் 4000 இயர்ஸ். ஓகேங்களா. ஸோ 4000 வருஷத்தில் இதுதான் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ. ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. ஓகேங்களா. ஸோ தட் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் வார்மிங் சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ த இன்க்ரீஸ் இன் மீன் குளோபல் டெம்பரேச்சர் டியூ டு த இன்க்ரீஸ்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் தட் இஸ் கால்ட் குளோபல் வார்மிங். ஓகேங்களா. ஸோ இது ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வாட் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் ஃபார் திஸ் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம் ஆர் என்விரான்மெண்டல் இஷ்யூ. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் ரீசன் இஸ் ஓவர் பாப்புலேஷன்ஸ். ஓகேங்களா. மக்கள் தொகை வந்து ரொம்ப அதிகமாக தான் இதுக்கு ரொம்ப எல்லாத்துக்குமே காரணம் அதுதான். ஓகேங்களா. இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்டுக்கு முக்கியமான காரணமே அதுதான். ஓகேங்களா. ஸோ இதுவும் ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ வாட் ஆர் த ரீசன் ஃபார் த என்விரான்மெண்டல் ப்ராப்ளம் ஆர் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். தட் ரீசன் இஸ் தட் ஓவர் பாப்புலேஷன். ஓகேங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் பாப்புலேஷன் ஆர் பாப்புலேஷன், இஃப் த பாப்புலேஷன் ஆர் இன்க்ரீஸ் டெஃபினெட்லி இட் கிரியேட் த requirement of high amount of the food materials, fibers and also fuel. ஓகேங்களா. ஸோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எதை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் மெட்டீரியல் அதிகமாக நமக்கு தேவைப்படும், ஃபியூல் தேவைப்படும், ஃபைபர்ஸ் எல்லாமே நம்ம தேவைப்படும். ஓகேங்களா. ஸோ டெஃபினெட்லி இட் காஸ்டு த குளோபல் வார்மிங். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங்க்கு காரணம். ஓகேங்களா. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் தீஸ் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம் ஆர் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இஸ் ஓவர் பாப்புலேஷன். ஸோ தட் மீன் if the population are increased definitely it create the demand for the requirement of the food materials, fibers and also fuel. Okay, now all these are caused the global warming. இதெல்லாமே தான் எதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் வார்மிங்க்கு காரணம். ஓகேங்களா. ஸோ இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க do you know அப்படின்னு. ஸோ க்ளவுட் அண்ட் ஆல்சோ டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ். ஓகேங்களா. ஸோ க்ளவுட்னா தெரியும் மேகங்கள், டஸ்ட்டு பார்ட்டிகிள்னால் தூசு. ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே கூட வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஹவுஸ் கேஸை க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா. ஸோ க்ளவுட் அண்ட் ஆல்சோ டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். ஓகேங்களா. க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளவுட், டஸ்ட் அண்ட் ஆல்சோ ஹியூமிட் நைட்டு. ஓகேங்களா. ஸோ நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா க்ளவுடு மேகம் அதிகமாக இருக்கிறது, டஸ்ட் பார்ட்டிக்கல் அதிகமாக இருக்கிறது, ஹியூமிட் ஈரத்தன்மை வந்து அதிகமாக இருக்கிறது, இதெல்லாமே இருக்கக்கூடிய அந்த நைட் வந்து பார்த்திங்கன்னா ஹேவிங் ஏ வார்மர். ஓகேங்களா. கம்பேர் வித் த கிளியர் டஸ்ட் ஃப்ரீ ட்ரை நைட். ஓகேங்களா. அந்த டஸ்ட்டே இல்லாத, க்ளவுடே இல்லாத, ஓகேங்களா, ஒரு ட்ரை கண்டிஷனில் இருக்கக்கூடிய நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் கம்மியாக தான் இருக்கும். ஓகே. ஆனால் க்ளவுட், டஸ்ட், ஹியூமிட் கண்டிஷன் இருக்கக்கூடிய அந்த நைட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்னஸ்ஸாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுதான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the cloud and also dust particles are produce the greenhouse effect. ஓகேங்களா. ஸோ cloud, dust and also humid night are very warmer compared with the clear dust free dry nights. அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஹீட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஹாட் கண்டிஷனில் தான் இருக்கும். ஓகேங்களா. இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. இதில் அடுத்து எஃபெக்ட் ஆஃப் குளோபல் வார்மிங். சரி, இந்த குளோபல் வார்மிங் சொன்னேன். குளோபல் வார்மிங் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் ஆர் இன்க்ரீஸ்ட் இன் அட்மாஸ்பியர். ஓகேங்களா. ஸோ அட்மாஸ்பியரில் இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்னுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கிரியேட் த
ஹை டெம்பரேச்சர் ஓகேங்களா. ஸோ டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஓகேங்களா. அந்த ப்ராசஸ் பேர் தான் குளோபல் வார்மிங் சொன்னேன். ஸோ இதனால் என்ன எஃபெக்ட் அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ வாட் ஆர் த எஃபெக்ட் ஆஃப் குளோபல் வார்மிங் அப்படின்னு கேட்பாங்க ஓகேங்களா. குளோபல் வார்மிங்னால என்ன எஃபெக்ட் இருக்குது, என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது. அதில் ஃபஸ்ட் ஒன் இஸ், if the global temperature are increased, definitely it caused the rise of sea level ஓகேங்களா. அதாவது இன்க்ரீஸ் ஆஃப் sea level ஓகேங்களா. குளோபல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஆக கடல் தண்ணியோட லெவல் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த மெல்ட்டிங் ஆஃப் போலார் ஐஸ் கேப் அண்ட் கிளாசியர்ஸ் ஓகேங்களா. ஸோ ஐஸ் கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பனிமலைன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ கிளாசியர்ஸ்னால் பனிக்கட்டி ஓகேங்களா. கிளாசியர்ஸ்னால் பனிக்கட்டி, ஐஸ் கேப் அப்படின்னா பனிமலை. ஸோ இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெல்ட்டிங் ஆகும் ஓகேங்களா. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்மெர்ஜன்ஸ் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த கோஸ்டல் சிட்டி இன் மெனி பார்ட் ஆஃப் த வேர்ல்டு ஓகேங்களா. சப்மெர்ஜன்ஸ் அப்படின்னா மூழ்கிறது ஓகேங்களா. அந்த கோஸ்டல் சிட்டி கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முழுக ஆரம்பிக்கும் ஓகேங்களா. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போலார் ஐஸ் கேப் அண்ட் கிளேசியர்ஸ் வந்து மில்ட்டிங்னா உருகிறது ஓகே. உருகிச்சு என்ன அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெல்ட்டிங் ஆச்சு அப்படின்னா sea level வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா. அப்போ கோஸ்டல் சிட்டிஸ் எல்லாமே என்ன ஆக ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக ஆரம்பிச்சிக்கும் ஓகேங்க. அதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். ஸோ இஃப் த குளோபல் டெம்பரேச்சர் ஆர் இன்க்ரீஸ்டு ஓகேங்களா, இட் காஸ்டு த sea level ஆர் ரைசிங் ஓகேங்களா டியூ டு த போலார் ஐஸ் கேப் அண்ட் ஆல்சோ கிளாசியர்ஸ் ஆர் மில்ட்டிங் ஓகேங்களா. இட் காஸ்டு த சப்மெர்ஜன்ஸ் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த கோஸ்டல் சிட்டி இன் மெனி பார்ட் ஆஃப் த வேர்ல்டு ஓகேங்களா. ஸோ இந்த குளோபல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா sea level வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போலார் ஐஸ் கேப், கிளேசியர்ஸ் பனிக்கட்டி, பனிமலை இதெல்லாமே உருக ஆரம்பிக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோஸ்டல் ஏரியாவில் இருக்கக்கூடிய சிட்டிஸ் எல்லாமே மூழ்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு எஃபெக்ட். The second one is more flood and drought are take place in some area ஓகேங்களா டியூ டு த குளோபல் வார்மிங் ஓகேங்களா. ஃப்ளோட் அப்படின்னா வெள்ளம் ஓகேங்களா. டிராஃப்ட் அப்படின்னா வறட்சியாக இருக்கிறது ஓகேங்களா. இதெல்லாம் சில இடத்துல குளோபல் வார்மிங்னால நடக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த டிராஸ்டிக் சேஞ்சஸ் ஆர் டேக் பிளேஸ் இன் ஏ வெதர் பேட்டர்ன்ஸ் ஓகேங்களா. ஸோ டிராஸ்டிக் சேஞ்சஸ்னால் ரொம்ப அதிகமான தீவிரமாக இருக்கக்கூடிய சேஞ்சஸ் எல்லாமே வெதர் கண்டிஷனில் ஓகேங்களா. கிளைமேட்டிக் கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா சில சேஞ்சஸ் எல்லாமே நடக்கும் ஓகேங்களா. அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளம் வரும். ஸோ ஓகே அதிகமாக வறட்சி ரொம்ப டிராஃப்ட் கண்டிஷனாக இருக்கிறது, தண்ணியே இல்லாமல் போகிறது, இதெல்லாமே காரணமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ மோர் ஃப்ளோட் அண்ட் டிராஃப்ட் கண்டிஷன் ஆர் டேக் பிளேஸ் இன் சம் ஆஃப் த ஏரியா ஓகேங்களா டியூ டு த குளோபல் வார்மிங் பிகாஸ் ஆஃப் த குளோபல் டெம்பரேச்சர் ஓகேங்களா கம்ப்ளீட்லி சேஞ்ச் இன் ஏ வெதர் பேட்டர்ன்ஸ் ஓகேங்களா. இந்த வெதர் கண்டிஷனுடைய இதை ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணிடும் ஓகேங்களா. இது வந்து செகண்ட் பாயிண்ட். தென் தேர்ட் ஒன் இஸ் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆர் கம்ப்ளீட்லி மாடிஃபைட் ஓகேங்களா. ஸோ பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமாக ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த டைவர்சிட்டி பயோடைவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிச்சிடும். ஏதாவது ஒரு இடத்துல ஹீட்டாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் அங்கே இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கானிசம் எல்லாமே. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சம் ஆஃப் த ஸ்பீசிஸ் ஆர் கம்ப்ளீட்லி ரீடிஃபைன்டு ஓகேங்களா. ஸோ ரீடிஃபைன்டு அப்படின்னா சில ஸ்பீசிஸ்லாம் அழிஞ்சிரும், இல்லாமையே போயிடும். ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுனாவோ டிராஃப்ட் கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் எல்லாமே என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழிய ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. ஸோ இதுதான் தேர்ட் பாயிண்ட். ஸோ த பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆர் பயோடைவர்சிட்டி ஆர் கம்ப்ளீட்லி மாடிஃபைட் அண்ட் ஆல்சோ சம் ஆஃப் த ஸ்பீசிஸ் ஆர் ரீடிஃபைன்டு ஓகேங்களா. அதே மாதிரி ட்ராபிக் இன் சப்ட்ராபிக்கல் ஓகேங்களா. ஸோ த ப்ராப்ளம் ஆஃப் டிக்ரீஸ்டு ஃபுட் ப்ரொடக்ஷன் ஓகேங்களா. த ஃபுட் ப்ரொடக்ஷன் ஆர் கம்ப்ளீட்லி டிக்ரீஸ்டு இன் ஏ ட்ராபிக் அண்ட் சப்ட்ராபிக்கல் லெவல் ஓகேங்களா. அதாவது ஃபுட் ப்ரொடக்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ரெடியூஸ் ஆயிரும். ட்ராபிக் லெவல்லையும் சரி சப்ட்ராபிக் அதாவது ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடிய அந்த ட்ராபிக் லெவல், ஓரளவு ஹீட்டாக இருக்கக்கூடிய அந்த சப்ட்ராபிக்கல் லெவல், இதில் இருக்கக்கூடிய பிளேசஸில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ப்ரொடக்ஷன் டோட்டலாக டிக்ரீஸ் ஆயிரும். ஸோ இதுதான் எஃபெக்ட் ஆஃப் குளோபல் வார்மிங் ஓகே. ஸோ குளோபல் வார்மிங்னுடைய எஃபெக்ட் அப்படின்னா இது மூணுமே சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா sea level வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலார் ஐஸ் கேப் அண்ட் ஆல்சோ கிளேசியர்ஸ் ஆர் மில்ட்டிங். இட் காஸ்டு த சப்மெர்ஜன்ஸ் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த கோஸ்டல் சிட்டி ஓகேங்களா. கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய சிட்டிஸ் எல்லாமே மூழ்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோடு வெள்ளம் வரும் ஓகேங்களா. டிராஃப்ட் ரொம்ப அதிகமாக வறட்சியாக இருக்கிறது ஓகேங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக் சேஞ்சஸ் இன் ஏ வெதர் பேட்டர்ன்ஸ். அடுத்து தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி ஓகேங்களா கம்ப்ளீட்லி மாடிஃபைட்
அண்ட் ஆல்சோ சம் ஆஃப் த ஸ்பீசிஸ் ஆர் ரீடிஃபைன்டு ஓகேங்களா, அழிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஃபுட் ப்ரொடக்ஷன் ஆர் கம்ப்ளீட்லி டிக்ரீஸ்டு இன் ஏ ட்ராபிக் அண்ட் சப்ட்ராபிக்கல் லெவல் ஓகேங்களா. ட்ராபிக் லெவலையும் சரி சப்ட்ராபிக்கல் லெவலையும் சரி ஃபுட் மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக குறைய ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. தென் சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோர்சஸ் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷன் ஓகேங்களா. அதாவது இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்ன்னு சொன்னேன், இதெல்லாம் எதுலேருந்து வெளியில் வரும் ஓகேங்களா. அந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து அதனுடைய சோர்சஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவும் இருக்குது, ஆந்த்ரோபோஜெனிக்காகவும் இருக்குது ஓகேங்களா. ஸோ நேச்சுரல் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நேச்சுரலாக வருது. ஆந்த்ரோபோஜெனிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் நாம் பண்ணுறதுனால ஓகேங்களா. ஸோ நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷன் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ அதான் சோர்சஸ் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷன், நேச்சுரல் அண்ட் ஆந்த்ரோபோஜெனிக். இதுவும் ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு எப்படி, கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது ஆல்சோ க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். சரி, இது எப்படி வந்து ரிலீஸ் ஆகும், கார்பன் டை ஆக்சைடு எப்படி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கோல் பேஸ்டு பவர் பிளான்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ கோல் பேஸ்டு பவர் பிளான்ட் அப்படின்னா கோல்னால் நிலக்கரி ஓகேங்களா. ஸோ அந்த நிலக்கரி யூஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் பண்ணுவோம் ஓகேங்களா, கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாசில் ஃபியூல் ஆர் பர்னிங் இன் எ கோல் பேஸ்டு பவர் பிளான்ட் ஃபார் த எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன்ஸ் ஓகேங்களா. அந்த ஃபாசில் ஃபியூலை வந்து பார்த்திங்கன்னா பர்னிங் பண்ணுவோம், எரிப்போம். எங்கே அப்படின்னா கோல் பேஸ்டு பவர் பிளான்ட்டில் கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக. எக்ஸாம்பிள் வந்து நெய்வேலி கேள்விப்பட்டிருப்பீங்க, நெய்வேலி. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா எதை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டு தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிலக்கரி எரிப்பாங்க ஓகேங்களா. ஸோ அப்படி நிலக்கரி எரிக்கும் போது அங்கேருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, ஹைலி கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ்டு டு த அட்மாஸ்பியர் ஓகேங்களா. அட்மாஸ்பியரில் கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப அதிகமாக ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். த செகண்ட் ஒன் இஸ் த கம்போஸ்டின் ஆஃப் ஃபியூல் ஓகேங்களா. ஃபியூலை வந்து எரிக்கிறது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது என்ஜின் ஆஃப் ஆட்டோமொபைல், கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அண்ட் ஆல்சோ ஏர்பிளான் ஓகேங்களா. ஸோ நாம் யூஸ் பண்ணக்கூடிய பைக், கார் இதெல்லாமே கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ். அதே மாதிரி ஏர்பிளான் அப்படின்னா ஃப்ளைட்டு ஓகேங்களா. இதெல்லாமே என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ அந்த பெட்ரோல் டீசல் யூஸ் பண்ணும்போது நம்ம பைக்கில் யூஸ் பண்ணும்போது சரி, கார்லேயும் சரி, ஃப்ளைட்லேயும் சரி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் புகை வரும், கருப்பு கலரில் வரும் ஓகேங்களா. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு தான் ஓகேங்களா. கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடுன்னு சொல்லலாம். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஆல்சோ இன்க்ரீஸ் த குளோபல் வார்மிங் ஓகேங்களா. ஸோ நம்ம பைக்கில், காரில், ஃப்ளைட்டில், ட்ரெயினில் இதில் எல்லாமே யூஸ் பண்ணக்கூடிய இந்த பெட்ரோல் டீசல் இதெல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியரில் ரிலீஸ் ஆகும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங் நடக்கும். ஸோ அதே மாதிரி அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸ் தட் இஸ் ஏ ஸ்டர்பிள் பர்னிங் ஓகேங்களா. ஸோ ஸ்டர்பிள் பர்னிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணதுக்கப்புறமேட்டு மீதி நிற்கும் கொஞ்சம் சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாயில்லையே நிற்கும் ஓகேங்களா. அதெல்லாமே நம்ம எரிப்போம். நீங்கள் அங்கங்கே பார்த்துருப்பீங்க அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டில் அந்த பிளான்ட் மெட்டீரியல் ஓகேங்களா. ஸோ எக்ஸ்பிளான்ட் மெட்டீரியலில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே குவியெல்லாம் போட்டு எரிப்பாங்க. அப்போ எரிக்கும்போது அதிலிருந்து என்ன ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும் ஓகேங்களா. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீசன் ஓகேங்களா. ஸோ கார்பன் டை ஆக்சைடு ரிலீவ்டு ஓகேங்களா டியூ டு சம் ஆஃப் த அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸ் தட் இஸ் ஏ ஸ்டேபிள் பர்னிங் ஓகேங்களா. ஸ்டேபிள் அப்படின்னா நம்ம அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டில் நம்ம அடிக்கட்டைன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. மேலே இருக்கிற போர்ஷன் எடுத்துகிட்டு மீதி மண்ணில் அந்த சாயிலோட அட்டாச்சாக இருக்கக்கூடிய ஸ்மால் போர்ஷன் அது எல்லாமே நம்ம எரிப்போம் ஓகேங்களா. அதனாலேயும் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். த லாஸ்ட் ஒன் இஸ் த கார்பன் டை ஆக்சைடு ஆர் நேச்சுரலி ரிலீஸ்டு ஓகேங்களா ஃப்ரம் ஆர்கானிக் மேட்டர், த வோல்கானிஸ், வார்ம் ஓஷன் அண்ட் செடிமெண்ட். நேச்சுரலாகவும் ரிலீஸ் ஆகும். எப்படி அப்படின்னா ஆர்கானிக் மேட்டர் ஓகேங்களா, கரிமப்பொருள் மூலமாகவோ இல்லை வோல்கானிஸ் எரிமலை எரிமலை வெடிக்கும் போது அதிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். வார்ம் ஓஷன் அப்படின்னா ஹீட்டு, கடல் வந்து ஹீட்டாக இருக்கக்கூடிய ஏரியா அங்கெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகும். ஆல்சோ செடிமெண்ட் ஓகேங்களா. செடிமெண்ட் அப்படின்னா படிவங்கள் கடலில் இருக்கும், தண்ணிக்குள்ளார இருக்கக்கூடிய செடிமெண்ட். இதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். ஸோ இது ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, கார்பன் டை ஆக்சைடு இப்படியெல்லாம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ இஃப் த ஃபாசில் ஃபியூல் ஆர் பர்னிங் இன் எ கோல் பேஸ்டு பவர் பிளான்ட் ஃபார் த எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் டெஃபினெட்லி இட் ரிலீஸ் த கார்பன் டை ஆக்சைடு ஓகேங்களா. த செகண்ட் ஒன் இஸ்
the combustion of fuel in the engine of automobile, commercial vehicles and also airplane, definitely it create the global warming. The third one is carbon dioxide are released from some of the agricultural practice, that is a stubble burning. Fourth one is carbon dioxide are naturally released from organic matter and volcanoes, warm ocean and also sediments. ஓகேங்களா, இது மூலமாகவும் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீத்தேன். ஓகேங்களா, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் வார்மிங்க்கு காரணம், அதாவது க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் தான். ஸோ மீத்தேன் பொறுத்த வரைக்கும் மோர் தென் 20 times ஆர் எஃபெக்டிவ் கம்பேர் வித் த கார்பன் டை ஆக்சைடு. ஓகேங்களா, ஸோ கார்பன் டை ஆக்சைடை விட மீத்தேன் வந்து 20 times வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அட்மாஸ்பியரில். இது ஒரு 1 mark கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ மீத்தேன் இஸ் 20 times இஸ் எஃபெக்டிவ் கம்பேர் வித் த கார்பன் டை ஆக்சைடு இன் ட்ராப்பிங் த ஹீட் இன் அட்மாஸ்பியர். ஓகேங்களா, ஸோ அட்மாஸ்பியரை ஹீட்டை வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறதில் கார்பன் டை ஆக்சைடை விட மீத்தேன் வந்து 20 மடங்கு அதிகம். ஓகேங்களா, ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து மீத்தேன் எங்கேருந்தெல்லாம் ரிலீஸ் ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா, த சோர்சஸ் ஆஃப் மீத்தேன் இஸ் பேடி கல்டிவேஷன். ஓகேங்களா, ஸோ பேடி கல்டிவேஷன் அப்படிங்கிறது நம்ம நெல் போட்டிருப்போம். ஸோ அதை கல்டிவேட் பண்ணும்போது மீத்தேன் ரிலீஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ கேட்டில் ரியரிங். ஓகேங்களா, கேட்டில் ரியரிங் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து வளர்ப்போம், அனிமல்ஸ் எல்லாமே வளர்ப்போம். ஓகேங்களா, ஸோ அது மூலமாகவும் அண்ட் ஆல்சோ வாட்டர் பாடிஸ். ஓகேங்களா, பாக்டீரியா இன் வாட்டர் பாடிஸ். ஓகேங்களா, அதாவது பாக்டீரியா வந்து எங்கே தண்ணியில் இருக்கக்கூடிய பாக்டீரியா அதுவும் வந்து மீத்தேனை ரிலீஸ் பண்ணும். அண்ட் ஆல்சோ ஃபாசில் ஃபியூல் ப்ரொடக்ஷன்ஸ். ஓகேங்களா, ஃபாசில் ஃபியூல் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அப்பையும் வந்து பார்த்திங்கன்னா மீத்தேன் ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி ஓஷன், கடல்லிருந்து நான் வெட்லேண்ட் சாயில், ஈரம் இல்லாத தண்ணியே இல்லாமல், அதாவது ஈரமே இல்லாமல் இருக்கக்கூடிய லேண்டு. அதே மாதிரி ஃபாரஸ்ட் அண்ட் வைல்டு ஃபயர். ஓகேங்களா, ஃபாரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காடு வந்து பற்றிட்டு எரிஞ்சுதுனாவோ அதிலிருந்து எல்லாமே மீத்தேன் வந்து ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ இது ஒரு 2 mark கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா, மீத்தேன் அப்படிங்கிறது டிஃபைன் கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ மீத்தேன் இஸ் 20 times எஃபெக்டிவ் கம்பேர் வித் த கார்பன் டை ஆக்சைடு at the release of heat to the atmosphere. Now the methane, the sources of methane is paddy cultivation, cattle rearing, bacteria in water bodies, fossil fuel production, ocean, non-wetland soil and also forest and wild fires. ஓகேங்களா, காடை நம்ம அழிக்கும் போது ஃபயர் ஆகும்போது அதிலிருந்தும் மீத்தேன் வந்து ரிலீஸ் ஆகும். The third one is N2O, அதாவது நைட்ரஸ் ஆக்சைடு. ஓகேங்களா, இதுவும் ஒரு 2 mark கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா, நைட்ரஸ் ஆக்சைடு. ஸோ இது நேச்சுரலாக வந்து எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஓகேங்களா, நேச்சுரலி த நைட்ரஸ் ஆக்சைடு N2O ஆர் ப்ரொடியூஸ்டு இன் ஓஷன் அண்ட் ஆல்சோ ரெயின் ஃபாரஸ்ட். ஓகேங்களா, ஸோ ஓஷன் கடலில் இருந்தும் சரி, அதாவது ரெயின் ஃபாரஸ்ட்டில் இருந்தும் சரி. ஓகேங்களா, ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னா மழை அதிகமாக வரக்கூடிய ஃபாரஸ்ட்டு. ஓகேங்களா, இது 1 mark கொஷின்ஸ் கேட்பாங்க. நேச்சுரலி N2O நைட்ரஸ் ஆக்சைடு ஆர் ப்ரொடியூஸ்டு இன் ஓஷன் அண்ட் ஆல்சோ ரெயின் ஃபாரஸ்ட். ஓகேங்களா, ஓஷன் அப்படிங்கும்போது பயாலஜிக்கல் சோர்சஸ் ஆஃப் சாயில் அண்ட் வாட்டர் டியூ டு த மைக்ரோபியல் ஆக்ஷன்ஸ். ஓகேங்களா, அங்கே கடலில் இருக்கக்கூடிய அந்த மைக்ரோப்ஸ், பாக்டீரியா, ஃபங்கை இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சாயில்லையும் சரி வாட்டர்லேயும் சரி. ஓகேங்களா, ஏதாவது ஒரு டீகம்போசிஷன் பண்ணும்போதோ நைட்ரஸ் ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ த நேச்சுரலி நைட்ரஸ் ஆக்சைடு ஆர் ப்ரொடியூஸ்டு இன் ஓஷன் அண்ட் ரெயின் ஃபாரஸ்ட். ஓகேங்களா, இதே வந்து இது நேச்சுரல் நடக்கிறது. இதே மேன்மேடு சோர்சஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் சோர்சஸ் அப்படின்னா ஓஷன் அண்ட் ரெயின் ஃபாரஸ்ட்டு சொல்லலாம். இதே மேன்மேட் சோர்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது நைலான் அண்ட் நைட்ரிக் ஆசிட் ப்ரொடக்ஷன். ஓகேங்களா, ஸோ நைலான் தெரியும், அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணும்போதும் சரி, அதே மாதிரி நைட்ரிக் ஆசிட் ப்ரொடக்ஷன் பண்ணும்போதும் சரி. ஓகேங்களா, அப்பயும் வந்து நைட்ரஸ் ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி ஃபெர்டிலைசர். ஓகேங்களா, ஸோ ஃபெர்டிலைசர் ஆர் யூஸ்ட் இன் அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டில் வந்து ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுவோம், அப்பையும் வந்து நைட்ரஸ் ஆக்சைடு வந்து ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி மேனூர் கார் வித் கேட்டலைட்டிக் கன்வெர்ட்டர். ஓகேங்களா, நாம் யூஸ் பண்ணக்கூடிய கார். ஓகேங்களா, அதில் எல்லாமே கேட்டலைட்டிக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதாவது சேஞ்ச் பண்ணுறது. ஓகேங்களா, கேஸ் சேஞ்ச் பண்ணுறது பைக்கில், அதாவது காரில் வந்து டீசல் வந்து அதாவது பெட்ரோல்லேருந்து கேஸஸ் சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த கன்வெர்ட்டர் வச்சுருப்போம். ஸோ அதில் அப்போவும் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஸ் ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி லாஸ்ட் ஒன் இஸ் ஆர்கானிக் மேட்டர் பர்ன் பண்ணும்போது. ஓகேங்களா, ஆர்கானிக் மேட்டரை வந்து பர்ன் பண்ணும்போதும் நைட்ரஸ் ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா,
ஸோ இப்போ நைட்ரஸ் ஆக்சைடு N2O ஓகேங்களா எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா நேச்சுரல் சோர்ஸஸும் இருக்குது, மேன்மேட் சோர்ஸஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ நேச்சுரல் சோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஷன் அண்ட் ரெயின் ஃபாரஸ்ட்டில் இருந்து, இதே மேன்மேடு சோர்ஸஸ் அப்படிங்கும்போது நைலான் அண்ட் நைட்ரிக் ஆசிட் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது, ஃபெர்டிலைசர் அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ணும்போது, அதே மாதிரி காரில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னாவோ, அதே மாதிரி பர்னிங் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர்ஸ் ஓகேங்களா. ஆர்கானிக் மேட்டரை வந்து பர்ன் பண்ணும்போது நைட்ரஸ் ஆக்சைடு ரிலீஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷனுடைய சோர்சஸ். இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எங்கேருந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது, அதில் ஃபஸ்ட்டு நம்ம கார்பன் டை ஆக்சைடு பார்த்தோம், அடுத்து செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா மீத்தேன் பார்த்தோம், தென் அடுத்து தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஸ் ஆக்சைடு பார்த்தோம் ஓகேங்களா. அதாவது N2O அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குளோபல் வார்மிங் எஃபெக்ட் ஆன் பிளான்ட்ஸ் ஓகேங்களா. குளோபல் வார்மிங் எஃபெக்ட் ஆன் பிளான்ட்ஸ் அப்படின்னா இந்த குளோபல் வார்மிங்னால் பிளான்ட்டில் வந்து என்னென்ன எஃபெக்ட் இருக்குது, என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது. ஸோ இது ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. வாட் ஆர் த குளோபல் வார்மிங் எஃபெக்ட் ஆன் த பிளான்ட்ஸ் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த குளோபல் வார்மிங்னால் பிளான்ட்டில் வந்து என்னென்ன டிமெரிட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லோ அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி ஓகேங்களா. ஸோ அந்த அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டியினுடைய கண்டென்ட் வந்து கம்மியாகும் ஓகேங்களா இன் ட்ராபிக் லெவல் ஓகேங்களா. ட்ராபிக் ரீஜனில் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டியினுடைய லெவல் வந்து கம்மியாகும். இது ஃபஸ்ட்டு குளோபல் வார்மிங்னால் ஓகேங்களா. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட் ஹீட் வேவ் ஓகேங்களா. ஃப்ரீக்வெண்ட் ஹீட் வேவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேவ்ஸ் ஹீட் வேவ் வந்து பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியரில் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்ஸ், பெஸ்ட்டு, ஃபங்கை ஓகேங்களா. ரெக்வயர் வார்மர் டெம்பரேச்சர் ஓகேங்களா. வீட்ஸ் அப்படின்னா அன்வான்ட் பிளான்ட்ஸ் ஓகேங்களா. பெஸ்ட் அப்படின்னா அந்த பூச்சி ஓகேங்களா. பிளான்ட் எல்லாம் வந்து இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய பூச்சி, ஃபங்கை தெரியும். இதுக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹை டெம்பரேச்சர் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டு வேவ்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்போது. இந்த தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆஃப் வெக்டர்ஸ் அண்ட் எபிடமிக்ஸ் ஓகேங்களா. வெக்டர்ஸ் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா. டிசீஸை வந்து அதாவது டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு பெஸ்ட்டுமே வந்து வெக்டர்ஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி எபிடமிக்ஸ் ஓகேங்களா. எபிடமிக் அப்படின்னா டிசீஸ் அதிகமாக பரவுறது தான் எபிடமிக் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. நோய் அதிகமாக பரவுறது இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ வெக்டர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், எபிடமிக்கை இன்க்ரீஸ் பண்ணும். வெக்டர்ஸ் அப்படின்னா டிசீஸை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு பூச்சி கூட வெக்டர்ஸ் தான் சொல்லுவோம் ஓகே, டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய பூச்சி. அதே மாதிரி எபிடமிக் அப்படின்னா அந்த டிசீஸ் வந்து ஆரிஜினேட் ஆகும், அதிகமாக பரவுறது ஓகேங்களா. அடுத்து ஃபோர்த் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் ஸ்ட்ரோம் ஓகேங்களா. ஸ்ட்ரோம்னா சூறாவளி, காற்று ரொம்ப அதிகமாக அடிக்கிறது, ரொம்ப அதிகமான காற்று அடிக்கிறது ஓகேங்களா. அதே மாதிரி இன்டென்சிவ் ஃப்ளோட் டேமேஜ் ஓகேங்களா. ஸோ இன்டென்சிவ் ஃப்ளோட் டேமேஜ்னால் ரொம்ப அதிகமான வெள்ளம் வர்றது ஓகேங்களா, வெள்ளம் அதிகமாக வர்றது. ஸோ இதெல்லாமே க்ரியேட் பண்ணும் ஓகேங்களா. அப்போ அட்மாஸ்பியரில் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது குளோபல் வார்மிங். இந்த குளோபல் வார்மிங்னால் என்னென்ன நடக்கும் அப்படின்னா ஸ்ட்ராங் ஸ்ட்ரோம்ஸ் அதாவது சூறாவளி காற்றடிக்கும், இன்டென்ஸ் ஃப்ளோட் டேமேஜ்னால் ரொம்ப அதிகமான வெள்ளப்பெருக்கு வரும் ஓகேங்களா. வேறு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் க்ரைசிஸ்னால் வாட்டர் ஸ்கேர்சிட்டி, தண்ணி இல்லாமல் போகிறது. அதே மாதிரி டிக்ரீடு இரிகேஷன்ஸ் ஓகேங்களா. ஸோ டிக்ரீடு இரிகேஷன்ஸ் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா இரிகேஷன் அப்படின்னா நீர் பாய்ச்சறது, ஃபீல்டுக்கு வந்து தண்ணி பாய்ச்சறது, அது வந்து குறைய ஆரம்பிக்கும் ஓகேங்களா. வாட்டரே கிடைக்கல அப்படின்னா இப்போ கண்டிப்பாக தண்ணி குறைய தான் ஆரம்பிக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீசன் ஓகேங்களா. ஃப்ளவரிங் சீசன் அண்ட் ஆல்சோ பாலினேட்டர்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி சேஞ்சஸ் ஓகேங்களா. ஃப்ளவரிங் அதாவது ஒரு பர்டிகுலர் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவரிங் கண்டிப்பாக நடக்கும் ஓகேங்களா. ஸோ அட்மாஸ்பியரில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவரிங் சீசனே வந்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி பாலினேட்டரும் சேஞ்ச் ஆகும். பாலினேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை கேரி பண்ணிட்டு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போலன் கிரைன்ஸை ஓகேங்களா. போலன் கிரைன்ஸை கேரி பண்ணிட்டு போவோம், அதுதான் பாலினேட்டர் சொல்லுவோம். இதெல்லாம் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் டேக் பிளேஸ் இன் ஸ்பீசிஸ் டிஸ்ட்ரிபியூஷனல் ரேஞ்சஸ் ஓகேங்களா. அந்த ஸ்பீசிஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிறது கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஒரு பர்டிகுலர் இடத்துல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ஸ்பீசிஸ் கண்டிப்பாக இருக்காது ஓகேங்களா. வேறு ஒரு இடத்துல வந்து அது டிஸ்ட்ரிபியூட் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. அப்போ கண்டிப்பாக ஸ்பீசிஸ் டிஸ்ட்ரிபியூஷனும் சேஞ்சஸ் ஆகும். அடுத்து லாஸ்ட் ஒன் பாயிண்ட் இஸ் ஸ்பீசிஸ் எக்ஸ்டிங்ஷன் ஓகேங்களா. ஸ்பீசிஸ் எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னா அழிய ஆரம்பிக்கிறது ஓகே. ஒரு இடத்துல டெம்பரேச்சர் அதிகமாக அந்த இடத்துல ஒரு பர்டிகுலர்
ஸ்பீசிஸே இல்லாமல் போயிடும். ஏன்னா அந்த ஹீட்டை வந்து தாங்க முடியாமல் அந்த ஸ்பீசிஸ் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழிஞ்சிரும். அதுக்கு பேர் தான் ஸ்பீசிஸ் எக்ஸ்டிங்ஷன் சொல்லுவோம். ஸோ இந்த 8 பாயிண்ட்டுமே நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. வாட் ஆர் த குளோபல் வார்மிங் எஃபெக்ட் இன் எ பிளான்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அட்மாஸ்பியரில் இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்னென்ன எஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இன் ட்ராபிக் ஃபீல்டு த அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி இஸ் வெரி வெரி லோ. செகண்ட் பாயிண்ட், frequent heat wave, that is a heat wave take place in atmosphere. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்ஸ், பெஸ்ட் அண்ட் ஆல்சோ ஃபங்கை ஓகேங்களா ரெக்வயர் எ வார்மர் டெம்பரேச்சர் ஓகேங்களா, அதிகமான டெம்பரேச்சர் அதுக்கு தேவைப்படும். தேர்ட் ஒன் பாயிண்ட், குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் த வெக்டர்ஸ் அண்ட் ஆல்சோ எபிடமிக். வெக்டர் அப்படின்னா அந்த நோயை எடுத்துகிட்டு போகக்கூடியது, எபிடமிக்னா நோய் பரவக்கூடிய மெத்தடு ஓகேங்களா. அதே மாதிரி குளோபல் வார்மிங் create a strong storm and also intense flood damage ஓகேங்களா. ஸ்ட்ராங் ஸ்ட்ரோம்ஸ் அப்படின்னா சூறாவளி காற்று, இன்டென்ஸ் ஃப்ளோட் டேமேஜ் அப்படின்னா இந்த புயல் வெள்ளம் வர்றது ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கிரைசிஸ். வாட்டர் கிரைசிஸ் அப்படின்னா வாட்டர் ஸ்கேர்சிட்டி, தண்ணியே இல்லாமல் போகிறது ஓகேங்களா. ஸோ இட் காஸ்டு த டிக்ரீஸ் த இரிகேஷன்ஸ் ஓகேங்களா. இரிகேஷனில் தண்ணி பாய்ச்சிருது, அதே இல்லாமல் பண்ணிடும் ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இன் ஃப்ளவரிங் சீசன் அண்ட் ஆல்சோ பாலினேட்டர் ஓகே. ஃப்ளவரிங் சீசனை வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணும், அதே மாதிரி பாலினேட்டரையும் சேஞ்ச் பண்ணிடும் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் த டேக் பிளேஸ் இன் ஸ்பீசிஸ் டிஸ்ட்ரிபியூஷனல் ரேஞ்சஸ் ஓகேங்களா. அந்த ஸ்பீசிஸ் டிஸ்ட்ரிபியூஷனல் ரேஞ்சஸையும் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிடும். லாஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீசிஸ் எக்ஸ்டென்ஷன். ஸ்பீசிஸ் எக்ஸ்டென்ஷன்னா ஸ்பீசிஸ் ஃபுல்லாகவே அழிஞ்சிருது ஓகேங்களா. ஸோ இந்த குளோபல் வார்மிங் எஃபெக்ட் 5 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்விரான்மெண்டல் இஷ்யூ அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அதாவது என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ்னால் என்னென்ன ஓகேங்களா. ஸோ அதில் என்னென்ன ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் ஃபுல்லாகவே நம்ம பார்த்தோம் ஓகேங்களா. இதெல்லாமே என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ்ன்னு தான் சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் ஓகேங்களா. ஸோ அதுதான் டெஃபினேஷன் எல்லாமே நம்ம பார்த்தோம். க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்னால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதில் கோரல் ப்ளீச்சிங் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் எப்படி நடக்கும், ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்து இந்த குளோபல் வார்மிங்னால என்னென்ன எஃபெக்ட் இருக்குது ஓகேங்களா, என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. அடுத்து இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்னுடைய சோர்ஸஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், அதே மாதிரி N2O நைட்ரஸ் ஆக்சைடு, இது மூணுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்தோம். அடுத்து லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா குளோபல் வார்மிங் எஃபெக்ட் ஆன் பிளான்ட்ஸ் ஓகேங்களா. இது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 8 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 5 மார்க்கில் கேட்கலாம், 3 மார்க்லையும் கேட்கலாம், இல்லைனா 2 மார்க் கொஷின்ஸ்லையும் கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓசோன் டிப்ளேஷன் இதை பற்றி நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். அதாவது ஓஷோன் குறைதல் அப்படின்னு சொல்லுவோம். ஓஷோன் கம்மியாகிட்டே வரும், ஓசோன் லேயர். இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.